ஸோ ஹலோ குனிஸ். எப்படியோ ஒரு வழியா வேலண்டின் பக்கத்துல இருக்க அந்த ஸ்பாட்ல நாங்க எல்லாரும் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஹோசே என்ன கூப்பிட்டு நம்ம கேங்க சேர்ந்த பில்லு, சார்ல்ஸ் அப்புறம் சேவியர் இவனுங்க 3 பேரும் டவுன் பக்கம் போனாங்க. இன்னும் ஆளு காணோம். அவனுங்க எல்லாம் ஏதோ தப்பு தண்டால போய் மாட்டிக்கிறதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க என்ன போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி ஹோசே அந்த டவுனுக்கு என்ன போக சொன்னாரு. இதே நேரத்துல அந்த டவுனுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்கிள் என்ன கூப்பிட்டு டவுன் பக்கம் தானே போற, அங்க எனக்கும் வேலை இருக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இதே நேரத்துலதான் இந்த கேம்ப் சேர்த்த 3 இளம் பெண்களான கரின், டிலி அண்ட் மேரி பெத் இவங்க 3 பேருமே என்னை கூப்பிட்டு நாங்க இங்க இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, நாங்களும் அந்த டவுனை சுத்தி பார்க்க வரோம்னு சொல்லி எங்க கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. சரி நமக்கு வேற வழியும் இல்ல, இவங்களே கூட்டிட்டு போலாம் சும்மா சுத்தி பார்க்கட்டுமே சொல்லி அவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்திக்கிட்டு வேலண்டைன் நோக்கி நாங்க ஒரு பயணத்தை ஈடுபட்டோம். நாங்க போயிட்டு இருக்க பாதி வழியிலேயே ஒரு நல்ல மனுஷனோட வண்டியில இருந்து குதிரையெல்லாம் பயந்து ஓட அதை புடிச்சு கொடுங்கன்னு அவர் ஹெல்ப் கேட்க, ஓகே ஹெல்ப் பண்ணிட்டு போலாமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு குதிரை குடிச்சு கொடுத்துட்டு திரும்பி எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். ஒரு வழியா வேலண்டைன் டவுனுக்கு முறையா நாங்க வந்து இறங்கணும். வந்து இறங்கும் பொழுது ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நானும் அங்கிளும் போய் எங்களுக்கு தேவையான தம்மு சாராயம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் மேரி பத் வந்து எங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, மேரி பத் இந்த டவுன்ல இருக்கிற ஒரு பணக்கார குடும்பத்துக்குள்ள வேலைக்காரி மாரி உள்ள பூந்து அங்க இருக்க இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கா. அது என்ன இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பணக்காரங்கள்லாம் ஒரு ட்ரிப்புக்கு நியூயார்க்கை நோக்கி போக போறாங்க. அந்த ட்ரெயின்ல அவங்க பயணிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா இரவு நேரம், அதுவும் இல்லாம அங்க கார்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு ரிஸ்க்கும் கம்மி, கொள்ளை அடிச்சோம்னா பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐடியாவை கொண்டு வந்தா மேரி பெத். இதே நேரத்துல தூரத்துல பாத்தீங்கன்னா டில்லி கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். யார் டில்லி அவன் நான் போய் கேட்க, அப்பதான் அவன் சொன்னான் இவனுக்கு எனக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால என்னை பழி வாங்க வந்திருக்கான்னு அவன் சொன்னான். கண்ணா இப்ப மட்டும் இங்க இருந்து நீ கிளம்பலன்னா உன் நெத்திப்பட்டுல ஒரு புல்லட்டை நச்சுன்னு இறக்க வேண்டியிருக்கும் நான் சொல்ல, அதை கேட்டு அவன் அங்கிருந்து பயந்து ஓடிட்டான். மீது இருக்கிறது கரீன் மட்டும் தான். அவன் எங்க இருக்கான்னு தேடி பார்க்கும் பொழுதுதான் ஒரு குடிகாரனை கூட்டிக்கிட்டு பிராத்தல் மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கா. அவன் அப்படி அங்க போனான்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் மாதிரி அவன்கிட்ட நடிச்சு அவன்கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையுமே சுருட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் அங்க இருந்து போயிருக்கா. ஆனா அந்த பயப்புள்ள கோவக்காரன் போல, நான் உன்கிட்ட நிறைய பணம் கொடுத்துருக்கேன் அதனால உன்னை நான் என்ன வேணா பண்ணுன்னு சொல்லி கரீனை பயங்கரமா அடிச்சு போட்டிருக்கான். சரி ரூமுக்குள்ள பூந்து எப்படியாவது கரீனை தூக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி அந்த ஹோட்டல் காரன்ட்ட நான் எந்த ரூம்னு கேட்டேன். அவன் சொன்னா 2B. ஆனா தெரியத்தனமா 2A நான் உள்ள போற அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் ஒரு முக்கியமான கடமையை செலுத்திக்கிட்டு இருந்தான். இதே நேரத்தை இது தெரியாம போனதுனால அவன் பதட்டப்பட, அட கருமத்தை நான் வெளியே வர. அடுத்ததா 2B ரூமுக்குள்ள நான் போந்தேன். அந்த நேரத்துல அவன் கரீனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அவனை அடிச்சு போட்டு அவன்கிட்ட இருக்க படத்தை சுருட்டிக்கிட்டு கரீனையும் கூட்டிட்டு வெளியே வந்தேன். இதே நேரத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தன் என்னைய பார்த்து, அது நீ தானே பிளாக் வாட்டர்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன், அந்த கேங்க சேர்ந்த வந்து நீ சொல்லி என்னைய பார்த்து கத்திக்கிட்டு இருந்தான். இல்ல அது நான் இல்லன்னு சொல்லி அவனை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணேன். என்னைய பார்த்து திடீர்னு பயந்து அவன் குதிரை எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிச்சான். அங்கிருந்து ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு நானும் அவனை நோக்கி துரத்திட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு அவன் குதிரை நிலத்தடு மாற பெரிய கிளிஃப்ல இருந்து விழுற நிலைமையில இருந்தான். இப்பதான் எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது, ஒன்னு அவனை காப்பாத்தலாம் இல்ல அவனை கொள்ளலாம். ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா, அவனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் 2 பேரும் அறிமுகம் ஆனோம். அவனோட பேர் என்னன்னா ஜிம்மி புரூக்ஸ். தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக எனக்கு ஒரு ஸ்டீல் பெண்ணை அன்பளிப்பா கொடுத்தான். அவனை காப்பாத்தினதுனால நான் ரொம்ப நல்லவன் நினைச்சு என்கிட்ட பேச்ச கொடுக்க, நான் நல்லவன் தான் ஆனா ரொம்ப நல்லவன் இல்ல. ஒருவேளை என்னை பத்தி நீ வெளியே சொன்னா உன்னை நான் கண்டிப்பா போட்டுருவேன். நான் சந்திச்ச யாரையும் மறக்க மாட்டேன், அதை மட்டும் நீ நினைப்புல வச்சுக்கோன்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமான ஒரு வாரங்கி கொடுத்தேன். இருந்தாலும் அவன் போறதுக்கு முன்னாடி நானும் எங்கெங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியறதுக்கு அவன் மனசுல பதிகிற மாதிரி ஒரு டைலாக் சொல்ல வேண்டியது. ஜிம்மி புரூக்ஸ், நீ பிளாக் வாட்டர்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்துன்னு சொன்னீங்க, அது என்னதான்? இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கொலை பண்ணியிருக்கேன் யாருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் உன்னையும் கொலை பண்ணியிருக்கலாம். இப்ப சொல்லு, இதுக்கு முன்னாடி நான் உன்னை கொலை பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஒருவேளை அவன் எங்களை பத்தி வெளியே சொன்னான்னா அவனை தேடி பிடிச்சி கண்டிப்பா அவனை நாங்க கொண்டுருவோம்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஆள விடுறா சாமின்னு சொல்லி அங்கிருந்து அவன் குதிரை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போயிட்டான். சரி வந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்ப போய் நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிதான் நான் வேலண்டைன் டவுனுக்கு திரும்பி போனேன். சோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then.